வந்து 54 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியுமாகும். உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியுமாகும். பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமோ? இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? பாருங்க, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ இந்த காலத்தை நிதானிக்காமல் போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவாங்களா, காலைல நல்லா வெயில் அடிச்சு அப்படி சூடா இருந்துச்சுன்னா இந்த சாயங்காலத்துல என்ன செய்யும்? மழை பெய்யும். அல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரிதல? அல்லேலூயா. அல்லாம அந்த வான அறிக்கை வரும்ல, நாளைக்கு மழை பெய்யும், இத்தனை மழை பெய்யும், இந்த இடத்துல மழை பெய்யும் அப்படியெல்லாம் வருது. அல்லேலூயா. எந்த கிறிஸ்தாவது ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறாங்க சொல்லுதா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் சீக்கிரமாய் வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் எதற்காக இருக்கிறாரா? அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாக. யாருடைய பிள்ளைகளை? யாரெல்லாம் ஆண்டவருக்காக கஷ்டத்தை சேர்க்கிறார்களோ, யாரெல்லாம் தேவன் வசனத்தின்படி ஜீவிக்கிறார்களோ அவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக அந்த உலகத்தில் வர இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவன் என்பது வனாந்தர யாத்திரை. 40 வருஷம் அந்த ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள். இல்லையா? அல்லேலூயா. 40 வருஷம் அவங்க அலைந்து திரிகிறார்கள். அவங்களுக்கு சாப்பாட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. நேரம் விளங்கும் பொழுது என்ன செய்யுமா? மன்னா கிடைக்கும். அல்லேலூயா. தண்ணீர் கிடைக்கும், காடை கிடைக்கும். அல்லேலூயா. அவங்களுடைய வஸ்திரங்கள் நாசாகி போகல, அவன் பாதரட்சைகள் என்ன செய்யல, அவிழ்ந்து போகவில்லை, வாழ்ந்து போகல. அல்லேலூயா. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு என்ன பண்ணாரா? வழி நடத்தினார். அல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு யாரெல்லாம் தேவன் அண்டிக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுப்பிவார், ஒரு குறை இல்லாதபடி நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்வது, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி. இன்னைக்கு உலக தோற்றத்தை நமக்கு பார்க்க தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்கள் நிதானிக்க தெரிகிறது. நமக்கு எதை நிதானிக்க தெரியல? ஆண்டவர் உலகத்தில் வர இருக்கிறார் என்பதை நிதானிக்க நமக்கு தெரியல. அல்லேலூயா. உலகத்தை விட்டு நாம் மாற்றப்படும் பொழுது எந்த இடத்திற்கு நான் போவேன் என்பதை நமக்கு தெரியல, நிதானிக்க தெரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காக வந்தாரா? பாவிகளை ரட்சிக்கும்படியாக. அல்லேலூயா. நீதிமான்கள் அல்ல, யாரை? பாவிகளை. யாரெல்லாம் நான் பாவி என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் நான் உலகத்துல பாவத்தில் இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லி யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவர்களை விடுவிக்கும்படியாக அவர் உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிகமாக யாரை உள்ள இருந்தாரு? பாவி கூட இருந்தார்ல, பாவி கூட இருந்தார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, பார்த்தாலே அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. அல்லேலூயா. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவை என்னது? நல்ல பங்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல நிற்கணும், தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வசனத்தை பார்க்கிறது இல்ல, யாரை பார்க்கிறோம்? உலகத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பாரா? நீர்க்கால் ஓரமாக நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையில் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பணக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை செய்வாங்களா? தியானிப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் யார் தேவனுடைய வசனங்களை தியானிக்கலையோ, யார் தேவனுடைய நிலையருகே விழித்திருக்கலையோ அவங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு என்னது? பைபிள் சொல்லுகிறது ஐயோ. அல்லேலூயா. ஐயோ என்னது? நரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது,
அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை போகணும்னு நினைக்கணுமா? மிகுந்த உபத்திரவங்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும், உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும், போராடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்றாரு, இந்த உலக தோற்றத்தில் நிதானிக்கிறவங்க பார்த்தான்னு சொல்றாரு, மாயக்காரரே, உலக தோற்றத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறது? நிதானிக்க தெரிகிறது. உங்களுக்கு என்ன தெரியல? இந்த காலத்தையோ இருக்கிறீங்க நிதானியாமல் போனது என்ன? அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் பைபிள் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே பூமி வெந்தருகி சாம்பலாகும். அல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுல எல்லாம் ஒரு நல்ல மழை பெஞ்சு அன்னைக்குல 2 பெட்ஷீட் போட்டு போத்துல இருக்க முடியும், தூங்க முடியும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு மழை தவுந்தா என்னதான் சொல்லுங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. உண்மைதானே? இன்னைக்கு மழை தவுந்த உடனே மழை பெய்யும் போது மாதிரி கூடா இருக்கும், மழை தவுந்த உடனே சூட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கெல்லாம் பெட்ஷீட்டை பார்க்கறதே இல்லை. அதை சின்னதுல போட்டுருக்கேன், இன்னைக்கெல்லாம் பெட்ஷீட்டை போடுறது. அந்த அளவுக்கு பூமி இருந்து கடைசி பூமி வந்தருகி அதற்கான அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஹீட் பயங்கரமா ஏறிட்டே இருக்கிறது பூமியில. அல்லேலூயா. ஆனா நம்ம இணையங்கள் என்ன செய்வது இல்ல, சொல்லுங்க, என்ன செய்வது இல்ல, தியானிக்கிறது இல்ல. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ கடைசி நாட்கள்ல அன்பு உலகத்தில் நிச்சயம் இருக்காது. யாருக்கும் அன்பு இல்லையா? ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது, இன்னைக்கு கூட்டு குடும்பமே இல்லை. அல்லேலூயா. கல்யாணம் ஆன உடனே அது பேசுறவர்களே சொல்லுவாங்க, தனி வீடு இருக்கா, தனி அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதானே? அல்லேலூயா. அல்ல, அன்னைக்கு கூட்டு குடும்பங்கள் இருந்துச்சு பாருங்க. அதான் எல்லாம் மாறி 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 இன்னைக்கு பெய்கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் உலகத்திலே வர இருக்கிறதற்கான அடையாளங்கள் நினைச்சுக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இவ்வளவு சொகுசாக ஆராதிக்கிறோம். வட மாநிலங்களை பாருங்க, தேவனை ஆராதித்தால் பிடித்து எங்க போடுறாங்க? ஜெயில போடுறாங்க. அல்லேலூயா. ஜெயிலே போடுறாங்க, அடித்து கொள்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் நிச்சயமா கடைசி நாட்கள்ல சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 8ஆம் அதிகாரம், எரேமியா 8ஆம் அதிகாரம் அது 7ஆம் வசனம் வாசிங்க. எட்டாவது அதிகாரம் 7. ஆலயத்தில் உள்ள ஞானி முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் கைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார், என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று. அல்லேலூயா. 5 அறிவுள்ளதான மிருகங்களுக்கும் நாரைகளுக்கும் என்ன தெரியுமா? தன் வேலை அறியும். 6 அறிவுள்ளதான மனுஷனுக்கு என்ன தெரியலையா? சொல்லுங்க, என்ன தெரியல? கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த அறிவில்லாத கல்லு மண்ணபடி நினைச்சுக்கிறதாம் ஆண்டவரை துதிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். அவர் சொல்லுவார் மழை பெய்யல, அவர் மழை ஸ்டாப் பண்ண நினைக்க மழை ஸ்டாப்பா. அல்லேலூயா. பாருங்க, நோவாவுடைய நாட்களிலே நோவா என்ன பண்ணாரு? ஒரு பிள்ளை விட்டு பண்ணார். அல்லேலூயா. நோவா பிள்ளை எங்க விட்டு பண்ணாரு? உன்னுடைய வீட்டுக்கு முன்பாக விட்டு பண்ணார். அல்லேலூயா. எல்லாரும் பிள்ளை எங்க விட்டு பண்ணுவாங்க? கடற்கரையில விட்டு வாங்க இல்ல. அப்ப நோவா வந்து எங்க பண்ணா? தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக ரெடி பண்ணார். அல்லேலூயா. அப்போ இவன் அதையும் ரெடி பண்ணிட்டான், மக்களுக்கு உபதேசம் பண்றான். வேதம் சொல்லுகிறது 120 வருஷம் மோசே என்ன பண்ணானா? பிரசங்கம். நோவா வந்து 120 வருஷம் என்ன பண்ணானா? பிரசங்கம் பண்ணான். அல்லேலூயா. அவன் பைபிள் சொல்லுறது, சரித்திரம் சொல்லுகிறது 120 வருஷம் அப்படின்னு. அப்ப அந்த பேழையை ரெடி பண்ணி முடிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 120 வருஷம் ஆச்சு. பாருங்க, இவன் ரெடி பண்ணும்போது மக்களுக்கு இப்படியாகும். ஆண்டு இடத்துல ஒரு பேழை கொண்டு வந்த சொல்லி இருக்கிறாரு. உலகம் என்ன செய்கிறது? தண்ணீர்னால் அழிக்கப்பட்டு போகிறது. ஒன்னு அந்த நோவாவை பார்த்து சொன்னாங்க, நீ பைத்தியக்காரன். அல்லேலூயா. நீ என்னது? பைத்தியக்காரன். உனக்கு என்னல்ல அறிவில்லை. அல்லேலூயா. இதே கப்பலை கொண்டு நீ கடற்கரையில் செய்திருந்தால் நாளைக்கு எரிகிறான், நீர் விட்டாலும் எரிகிறான். அல்லேலூயா. நீ அறிவில்லாமல் செய்கிறான், நீ அறிவு இல்லாதவனா, நான் அறிவில்லாதவனான்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அந்த யோனாவை என்ன பண்ணாங்க? நோவாவை என்ன பண்ணாங்க?
பரியாசம் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்போ இவன் மனுஷனுடைய வார்த்தைகளை காதுல வாங்கல, தேவன் தனக்கு சொல்லி இருந்த எல்லா காரியங்களும் செய்து முடித்தார். அல்லேலூயா. வேலை செய்து முடித்தாயிற்று. அவருடைய பிரசங்கத்தில் ஒரு வருஷம் இருந்துச்சுல்ல ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது அந்த வாசிங்க, ஆகாயத்தில் உள்ள நாரையும் தன் வேலை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தலைவலான குருவியும் போதும். இங்க சொல்லப்பட்டது காரியங்கள் இதெல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சு? பேழைக்குள்ள போச்சு. அல்லேலூயா. சொல்லப்பட்டதான அந்த பறவைகள் எங்க போச்சுது? பேழைக்குள்ள போச்சு. அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ளாக யாரெல்லாம் மனுஷன் போனான்னு கேட்டா நோவாவுடைய குடும்பம் மட்டும்தான் உள்ள போச்சு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்துச்சு இல்ல உள்ள போகுது. அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. இவைகள் உள்ள பெய்யாச்சு. தேவன் என்ன பண்ணாரா? கதவை அடைத்தார். உலகத்தில் உள்ள மிருக ஜந்துகள் எல்லாம் காட்டும் அந்த அறுத்து அந்த பேழைக்குள்ள. ஏன்னா ஆண்டவர் படைத்ததான அந்த பேழை நினைச்ச கூடாது, எரிச்சியா போக கூடாதுல்ல. அதனால மனுஷ நிமித்தமாக விரோதிச்ச கூடாது, அழியக்கூடாது. அதனால அந்த மிருகத்துக்கு எல்லாம் ஆண்டு என்ன பண்ணாராம்? அதை ஏற்றிட்டு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் பெய்ஞ்சது, 2 நாள் பெய்ஞ்சது, பருவமழைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்பொழுது ஆறெல்லாம் நிறைஞ்சிச்சு. அப்பதான் யாருக்கு ஞாபகம் வருது? கொஞ்சம் கொஞ்சம் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு ஞாபகம் வருது? நோவாவுடைய ஞாபகம் வருது. அல்லேலூயா. தண்ணீரை நீர்ந்து எடுத்து எங்க போனாங்க? நோவாவுடைய பேழைக்கு பக்கத்துல போனாங்க. அல்லேலூயா. அவன் சொன்னான், நான் அடைக்கல. யார் அடைத்தது? தேவன் அடைத்து போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் அடைத்தது? தேவன் அடைத்து போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இது கிருபையின் நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். அல்லேலூயா. அநேக பேர் தட்டு வாங்கலாம், எங்களுக்கும் திறக்க வேண்டும். அப்ப அவர் செல்வாராம், அக்கிரமசிக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒதித்தாலும் அறியேன். அல்லேலூயா. அக்கிரமசிக்காரர்கள் சொல்றாரு. ஏன்னா தேவன் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவங்க எல்லாம் யாரு? அக்கிரமசிக்காரர்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே கூப்பிடுறோம், அவர் சொல்லுகிறாரு அக்கிரமசிக்காரரே. நம்ம அப்பா பிதாவே எங்களுக்கு திரைங்கன்னு சொல்றோம். அவர் சொல்றாரு உங்களை நான் ஒதித்தாலும் அறியேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டோட பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, அவரை துதிப்பாங்க. வஸ்திரங்களோட வாயை விட்டு புதியாமல் இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தகங்களோட கண்களை விட்டு புதியாமல் இருக்கும். இரவு பகல் அவர் என்ன செய்வாங்களாம்? ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, அவரை சமத்து இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? கலகம் உண்டு பண்றாங்க. எங்களுக்கு அதை வேணும், எங்களுக்கு இதை வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேர் மட்டும் தான் என்ன செய்றாங்களாம்? யோசுவாவை காலை பண்ணாங்களாம், தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தாங்க. அல்லேலூயா. என்னாகமம் 2வது அதிகாரத்துல 2வது சொல்லுகிறது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் இன்னைக்கு என்ன செய்யணுமா? ஆசரிப்பு கூடாரத்தை மட்டும்தான் பார்க்கணும். தேவனுடைய வசனத்தை மட்டும்தான் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய தங்கள் தங்கள் பொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் எப்படி இருந்தாங்களா? அதை சுற்றி இருந்தாங்க, அதுக்கு எதிராக இருந்தாங்க, அதை பார்த்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடார புறப்படும் பொழுது இவங்க புறப்படும். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வச்சவங்க அதை சுற்றி உட்காருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக? அவங்க கண்களுக்கு எங்க இருக்கணுமா? ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு சொல்லுங்க? கற்பனைகள் இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அங்க இருந்துச்சு இல்லையா? அல்லேலூயா. அதே போல நம்முடைய கண்கள் என்ன செய்யணுமா? வஸ்திரத்தை நோக்கி கொண்டே இருக்கணுமா? அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வசனத்தை நோக்க வேண்டிய கண்கள் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? உலகத்துல என்ன செய்கிறோமா? நம்முடைய விருப்பத்தின்படியாக, நமக்கு விருப்பத்தின்படி இன்னைக்கு அநேகரை பிசாசு செய்கிறாராம், வஞ்சிக்கிறான். ஊழியர்கள் மூலமாக வஞ்சிக்கிறான், மனுஷன் மூலமாக வஞ்சிக்கிறான், அவன் நேரடியாக வஞ்சிக்கிறபடி அவனுடைய வஞ்சனை என்ன செய்கிறோமா? விழுந்து போகிறோம். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 10:10 வாசிங்க. ஒரு ஆள் 1:5 வாசிங்க. ஒரு ஆள் வெளிப்படுத்தல் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அல்லேலூயா. திருடன் எதுக்கு வருகிறானா? திருடன் யாரு? பிசாசானவன். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசானவன் அநேக மரக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. நீ வசனத்தை படிக்காத, வசனம் படிக்க உடனே ஒரு வழங்க முடியல, ஒரு கண்ணோடி தராங்கிறான், ஒன்னா கைவளத்தீங்க அப்படியே. அல்லேலூயா. டிவிக்கு முன்பாக சீவிக்கு எவ்வளவு நேரம் இருக்கிற ஒண்ணு செய்யாது. அல்லேலூயா. சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சீவிக்கு எவ்வளவு நேரம். பைபிளை மட்டும் கையில் எடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கலா தூக்கம் வரும். அல்லேலூயா.